வீரா, நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா அப்பவும் உனக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தப்பிச்சிருப்ப. உன்கிட்டயே மாய சக்தி இருக்கு. சாதாரண பொண்ணா இருந்தா நீ மேல இருந்து கீழே விழுந்திருப்ப. நீ காத்துல தானே பறந்துகிட்டு இருந்த. உன்னோட நகையெல்லாம் எங்க? மக்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமா, மக்களுக்கு கொடுத்துட்டேன். வீரா, பெரியவங்க பசியோட தூங்கலாம், ஆனா குழந்தைங்க. அதுக்காக சட்டத்தை மீறலாமா? அம்மா சொன்னது என்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் சட்டத்தை மீறிட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன தண்டிக்கிட்டோம். மக்கள் பாவம் இல்ல. தங்கம் வானத்துல இருந்து வந்ததா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்தா வாங்கிருக்க மாட்டாங்க, அதான் வீசி எறிஞ்சேன். நீ வா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நல்ல செயலுக்கு தண்டனை கொடுக்கறது வீராவுக்கு எதிரானது. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன். அதான் உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. பாத்தியா, காதல் தன்னோட வேலையை காட்டுது. இந்த காதல் தான் உன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ரத்ன பிரபாவுக்கு வாளோட சக்தி எப்ப கிடைச்சதுன்னு? அவ ராஜா ஜெய்சிங்க காதலிச்சதுக்கு அப்புறம்தான். விஜயநகரத்து அரண்மனையில இதயங்களை பரிமாற அனுமதி இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி இந்த காதலரை அழிச்சிருவேன். இந்த மீனவ பெண் இந்த வீராவை அழிச்சிடுவா. வெறுக்க வைப்பேன். உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? எலிய விட நான் சொல்றத கேளு. எனக்கு ராத்திரி ராணி ஐராவதி வீர சந்திரகாந்தாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மீனவ பெண்ணுக்கு விருந்தா? விருந்தெல்லாம் நம்மள மாதிரி இளவரசிங்களுக்கு தான் வைக்கணும். என் செல்ல சகோதரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த இடத்துல வீராவும் இருப்பான். அவனை நம்ம மாய பார்வையால எப்படி இழுத்துக்கணும். நம்ம இந்த அழுக்காடையோட எப்படி போறது? வீரா நம்மள பார்த்து என்ன நினைப்பான்? ஜம்பா கிட்ட திருடலாம். வேலை கொடுத்தது அவதானே, அவகிட்ட எடுக்கிறதுல தப்பே இல்ல. நல்ல யோசனையா? வணக்கம் ராணி அம்மா. வணக்கம் ராணி அம்மா. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எனக்காக இவ்ளோ பெரிய விருந்தா? இது இந்த அரண்மனையோட ஒரு சடங்கு. இவ்ளோ பெரிய விருந்தா இப்பதான் நான் பாக்குறேன். ராத்திரி விருந்து ஆரம்பமாக போகுது. இனிமே இதுக்கு விடிவே கிடையாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இந்த விருந்தே ஒரு சூழ்ச்சிதான். நீ என் அம்மாவுக்கு எதிரா என்ன மாய வேலை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சு போயிடும். அங்க பாரு, நம்ம வீரா